ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நான் பிரியாணி செய்யலான்னு இருக்கேன். நீங்கள் பாருங்கள். எல்லாம் மசாலாலாம் நானே தயார் பண்ணுறது தான் எல்லாமே. வெளியிலலாம் வாங்கி போட மாட்டேன். பாருங்கள். இப்போ வந்து நான் மட்டன் மட்டும் ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறேன். நான் வேக வைக்கணும். வேக வச்சு ஒரு 4 விஷயம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். மட்டன் வேக வைக்கிறத இந்த மஞ்சள் தூள் போடுறோம். சரிங்களா? மஞ்சள் தூள். நெக்ஸ்ட் வந்து வெறும் மிளகாத்தூள் போடுறேன். பார்த்துக்கோங்க, எவ்வளோ காரமோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கணும். இந்த வேக வைக்கிறப்ப இதெல்லாம் சேர்த்துக்கணும். சரிங்களா? இதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போக்கி இப்போ வந்து தண்ணி ஊற்றணும். ஆக்சுவலாக 1 பவுல் தண்ணி ஊற்றுறேன். பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். விசில் போட்டுக்கலாம். குக்கரில் வந்து மட்டன் வந்து வேக வச்சுருக்கோம். ஒரு சைடில் வந்து நம்ம டவராவில் வந்து எண்ணெய் சேர்க்குறோம் வணக்கிறதுக்கு. இப்போ வந்து நான் வெங்காயம் போடுறேங்க. இதில் வந்து நான் பட்டை லவங்கெல்லாம் வந்து அரைச்சி நானே மசாலா தயார் பண்ணி வச்சுருக்கனால நான் இதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் எதுவுமே சேர்க்க மாட்டேன். வெறும் வெங்காயம். நல்லா வணக்கணும். இந்த வணக்கில் தாங்க மெயின். வெங்காயம் நல்லா வணக்கணும். இது வெங்காயம் வந்து கட் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா நல்லா மெலிசாக வந்து இருக்கணும். நீட்டாக இருந்தால் கூட மெலிசாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து முருவலாக அது வந்து நல்லா வணங்கும். அப்போ அதுவும் ஒரு டேஸ்ட்டு எடுத்து கொடுப்போம் உங்களுக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு போடுவோம். கொஞ்சம் வணங்கணும். ஏன்னா இது நல்லா வணங்குறதுலாம் இருக்குது. மூடி எடுத்துருந்தீங்கன்னா அதில் உள்ள தண்ணியை வந்து சீக்கிரமாக இழுக்கும். அதனால் தண்ணி எடுத்துருந்தீங்கன்னா அதை வந்து சீக்கிரம் இழுக்கிறேன். அதுக்காக தான் நம்ம மூடி வைக்கிறது. இப்போ வந்து கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம். இதுக்காக மட்டனில் வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். மட்டனுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இந்த வெங்காயத்தில் உப்பு சேர்த்துறோம். சரிங்களா? வெங்காயம் எவ்வளோ நல்லா வணக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு. வெங்காயம் மட்டும் வணக்கிறது தான் வேலையே இல்லை. அது எதுவுமே இல்லை. வெங்காயம் இஞ்சி பூண்டு மட்டும் வணக்கிட்டோம்னா மற்றதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து காஷ்மீரி மிளகாய். ஆக்சுவலாக இது வந்து வெந்நீரில் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஆக்சுவலாக மெயினாக வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த மிளகாய் தான். வந்து காஞ்ச மிளகாய் இது வந்து தண்ணியில் நான் வந்து இப்போ நான் அரைக்க போகிறேன். இதை அரைச்சி வைக்க போகிறேன். ஒரு 20 மிளகாய் நான் போட்டிருக்கேன். இப்போக்கு நான் பண்ணுறேன் என்னமோ 1 கிலோவுக்கு தான் பண்ணுறேன் நான். இது மாதிரி வந்து நைஸாக அரைக்கணும். இந்த மிளகாய் வந்து நைஸ்
வணங்கியிருக்கு, இன்னும் கொஞ்சம் வணங்கணும். இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துருக்குறேன். ஆக்சுவலாக வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மிளகாய் வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கிறதுனால இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் இதையும் நான் அதில் கலந்துருவேன். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமே இந்த மிளகாய் தான். சார் 4 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ வந்து இந்த மிளகாய் அரைச்ச மிளகாய் இருக்குங்களா, வீரை மட்டும் போடுறேன். சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து இது வந்து ஆம்பூர் பிரியாணி ஸ்டைலு. ஆக்சுவலாக இந்த மிளகாய் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம நல்லா வணக்கிடணும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து புதினா பச்சை மிளகாய் போடுறேங்க. ஒரு 10 பச்சை மிளகாய் போடுறேங்க. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம் இப்போயும். அதனால் கொத்தமல்லி புதினா ஒரு புடி தான் போடுறேன். ரொம்பலாம் நிறையெல்லாம் போட மாட்டேன் எப்பயுமே. நான் கம்மியாக தான் போடுவேன். ரெண்டுமே சேர்த்து இருக்குது அதில். ஆக்சுவலாக இது போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தக்காளி வணக்குவேன். தக்காளி 4 தக்காளிங்க. 4 தக்காளி, பெரிய தக்காளி. ஆக்சுவலாக இது போடக்குள்ளேயே வந்து இந்த கரம் மசாலாவை நான் போட்டுருவேன். 2 ஸ்பூனு அதை போடுறேன். கரம் மசாலா வந்து நானே வீட்டில் தயார் பண்ணிட்டேன். இந்த கறி, மட்டன், சிக்கன் எல்லாத்துக்குமே நான் வெளியிலே வாங்க மாட்டேன். இந்த எல்லாம் பாக்கெட்டில். ஆக்சுவலாக இந்த மசாலா நான் வீடியோவில் போட்டேன். நீங்களும் அதை வந்து பார்த்துக்கோங்க. பார்த்து நீங்களே அதே மாதிரி பண்ணுங்கள் வீட்டில். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்களே சொல்கிற அளவுக்கு இருக்கணும். பிரியாணி சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. ஆக்சுவலாக 4 விசில் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். நம்ம மசாலா அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு எதுவும் தேவையில்லை போடுறதுக்கு. நம்ம அந்த தண்ணி மட்டும் இருத்தி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக மிளகாய் கழுவுன தண்ணி இருக்குது. ஆக்சுவலாக இப்போ அரைச்ச தண்ணி வந்து இருக்குது. அதை நான் ஊற்றுறேன் பாருங்க. ஓகேவா? இப்போ வந்து ஐயில் வச்சிடலாம். ஆக்சுவலாக இந்த மட்டன் தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக 1 to 1.5ங்க தண்ணி. ஒரு இந்த இந்த பவுலில் வந்து ஒரு நம்ம 1க்கு அரிசி போட்டோம்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும் இதில். அவ்வளோதான். அதுக்கு மேலே தண்ணியெல்லாம் கொண்டு கூட ஊற்றாதீங்க. ஆக்சுவலாக இந்த மட்டன்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது எனக்கு தெரியும். அதனால் வந்து நான் அந்த மட்டனை வந்து இப்போ இதில் போடுறேன். பிரியாணி இதை சேர்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. ஏன்னா அரிசியே வந்து இதில் தான் நான் கலந்து போட்டேன். அரிசி வந்து கழுவி வச்சுருக்கேன். சம்பா அரிசி. இது வந்து சீரக சம்பா. ஆக்சுவலாக இது வந்து 1/2 an hour ஊற வைங்க. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை கொதிஞ்சோன்னே கொட்ட வேண்டியதான். கொதிஞ்சோன்னே இதை போட்டுட்டு கிளறி மூடி வைக்கணும். மேலே வந்து அரிசி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தம் போட்டுக்கலாம். வந்து நல்லா கொதிஞ்சிச்சு பாருங்க. மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி இருக்குது. இதில் இப்போ அரிசி போடலாம். இந்த அரிசியை நான் வந்து போடுறேன். போட்டாச்சு. வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் மேலே வரட்டும். மூடி வைக்கலாம். எண்ணெய் நிறைய வாங்கிட்டு
ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் மேலே வந்துருக்கு. அதனால் இதில் இரும்பு போடுறேன். இரும்பு தவா வீட்டில் இதுக்குன்னே நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நான் அடியில் போட போகிறேன். இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, அது வந்து கல் சூடாகும் இல்லைங்களா, நல்லா சூடாகட்டும். ஆக்சுவலாக இப்போ வந்து இது போட்டேன், அடியில் வந்து தவா போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து சாப்பாடு கொஞ்சம் மேலே வந்திருக்கனால நான் போட்டேன். கல் சூடாகிட்டு தானே வரும். அதுக்கப்புறம் இந்த கல்லை வந்து நான் வெயிட் போடுறேன். இதுக்கு வெயிட்டே போட்டுறேன். வீட்டில் இருக்குது இது மாதிரி, அது போட்டுருவேன். போட்டோன்னு வச்சுங்க, அதுவே வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் பொறுத்து நம்ம திரும்ப வந்து அதை கிளறி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணுவோம், வெயிட் போடுவோம். பார்த்துக்கோங்க, வீட்டு எடுத்துக்கிறேன், பார்க்கலாம். பாருங்க, வீட்டே வந்துருச்சுறாங்க. பதினஞ்சு நிமிஷம் வந்து டம் போட்டேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எடுத்தேன். இன்னும் வந்து கேஸை வந்து நான் ஆஃப் பண்ணல, அவ்வளோதான். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள். ஏன்னா அடியில் வந்து நமக்கு ஹீட் இருக்குது, அதுலேயே வெந்துடும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. சண்டே லஞ்சுங்க, பிரியாணி, முட்டை, கச்சேரி. இன்னைக்கு வந்து இதுதான் எங்கள் பேர பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பேரனும் பேத்தியும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்றது பிரியாணி தான். அவங்களுக்காக நான் பண்ணேன் இது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.